ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு வீல் அண்ட் தமிழ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நம்ம ஸ்கொயர் ரூட் தான். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் 3.21 தேர்ட் லெசன்ல முக்கியமான 5 மார்க்ல ஃபர்ஸ்ட் 5 மார்க்கா நம்ம ஸ்கொயர் ரூட் தான் இருக்கும். தமிழ் மீடியம் பசங்க உங்களுக்காக இந்த வீடியோவில் ஸ்கொயர் ரூட் அதாவது வர்க்க மூலம் பற்றி சொல்ல போகிறோம். கொஷின் வந்து புக்கில் நீங்கள் பார்த்துக்குங்க. எக்ஸாம்பிள் 3.21 எடுத்துக்காட்டு 3.21க்கு கன்ஃபார்மாக இது வந்து பப்ளிக்கில் நம்ம கேட்கக்கூடிய ஒரு கொஷின் தான். ஸோ இது வந்து நம்ம ஈஸியாக ஒரு 4 மினிட்ஸில் போடக்கூடிய ஒரு ஆன்சர்ஸ் தான். ஸோ இதில் வந்து நிறைய உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் இருக்குது. இது வந்து வெறும் ஸ்கொயர் ரூட்னா லாஸ்ட் ஆன்சர் 0 வர வைக்கணும். ஸோ ஓகேங்களா? அது ஒன்று. அதேமாரி இதில் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஏபி வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்த சம்மில். அதுக்கு அடுத்த சம் நார்மல் தான். அதேமாரி இதில் ஏபி அண்ட் தென் இதில் வந்து எம்என் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக மாற்றத்துக்கு நாங்கள் இருக்கிறோம். வீலன் ஆகிய நாங்கள் இருக்கிறோம். படிக்கிறதுக்கு நீங்கள் தான் கன்ஃபார்மாக ஒத்துழைக்கணும். இது ஈஸியாக படிச்சிடலாம். அண்ட் தென் இந்த சம்மு வந்து ரொம்ப ரொம்ப எலிமெண்ட்ரி லெவல் தான். ஓகேங்களா? இதில் முக்கியமாக தெரிஞ்சிருக்கிறது ஒரு 5 ஸ்டெப்பு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னன்னா ஆர்டராக இருக்கான்னு செக் பண்ணணும். ஆர்டர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ் பவர் பாலினாமியல் ஏபிசிடின்னு இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஏபிசிடிக்கு மேலே பவர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஆர்டராக இருக்கான்னு பார்க்கணும். இங்கன்னா இருக்கு எக்ஸ் பவர் 4, அத்துனா இருக்கணும் எக்ஸ் பவர் 3, அதுக்கடுத்து எக்ஸ் ஸ்கொயர், அத்து எக்ஸு. இங்கே எதுவுமே இல்லைன்னா எக்ஸ் பவர் 0ன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அது இருக்குதுன்னு அர்த்தம். எக்ஸ் பவர் 0னா எனிதிங் பவர் 0 இல்லை, எனிதிங் பை 0 பவர் 0 எக்ஸப்ட் 0 தவிர்த்து. 0 பவர் 0 வந்து இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம். ஸோ அது மட்டும் சொல்ல மாட்டாங்க. அதனால 0 பவர் 1 பவர் 0 வந்து 0 1 தான். ஓகேங்களா? ஸோ எனிதிங் பவர் 0 வந்து 1. ஸோ அதை மைண்டில் வச்சுங்க. அண்ட் தென் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா இந்த சம்மை தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த சம்முக்குள்ளே போகலாம். ஸோ சொல்யூஷன் போட்டாச்சு. இது ஆர்டராக இருக்கான்னு செக் பண்ணியாச்சு. ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 வந்து நம்ம இது உள்ளே எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இது நம்ம ஒரு ஓரமாக எழுதுனா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ தூரம் போதும். ஓகேங்களா? ஸோ பாலினாமியல்ஸ், அந்த பாலினாமியல்ஸோட வேரியபிள்ஸோட கோஎஃபிஷியன்ட்னா கெழுவியன் வந்து எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர். இப்போ எக்ஸ் பவர் 4க்கு முன்னாடி என்ன இருக்கு? 64 இருக்கு. அதை மட்டும் எழுதுனா போதும். அதுமாரி 16, அதுமாரி 17, -2, 1. எந்தெந்த ஸ்கூல்லலாம் இந்த மாதிரி மெத்தடில் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லுங்கள். இல்லை நிறைய ஸ்கூலில் வந்து எக்ஸும் சேர்த்து போடுவாங்க. ஸோ எக்ஸு போடுறது வந்து ஒரு குழப்பமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். எங்கள் ஸ்கூலில் இதை தான் சொல்லி கொடுத்தாங்க. நான் 10th படிக்கும் போது இதுதான் படித்தேன். அதேமாரி நீங்களும் படிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு போட்டு தான் நானும் 5 மார்க் வாங்கினேன். அண்ட் தென் நீங்களும் கன்ஃபார்மாக அஷ்யூர் பண்ணுவாங்க இது 5 மார்க்குன்னு சொல்லிட்டு. இது வந்து ஸ்டெப் 2, இது உள்ளே எழுதுறது. நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் 3. ஸ்டெப் 3னா அதோட 3 கண்டிஷன் வச்சுங்க. அதில் ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப்பு, அடுத்து 3 கண்டிஷன் அப்படின்னு வச்சுங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னதுன்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா, இங்க இருக்கிற நம்ம போட போற நம்பரும் இங்க போட போற நம்பரும் சேமா இருக்கணும். அது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அப்ப ஸ்கொயர் டேபிள்ஸ்ல முடியும். அப்ப ஸ்கொயர் டேபிள்ஸ் நீங்க கத்து வச்சிருக்கணும். அட்லீஸ்ட் 13 வரையுமாவது கட்டு வச்சிருக்கணும். ஓகேங்களா? 13 எவ்வளோன்னு சொல்லணும். கேட்டா 169ன்னு சொல்லிட்டு அதே மாதிரி நீங்க சொல்லணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா 66 வரும்? எந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணா 66 வரும்? 8 × 8 பண்ணா 66 வரும். ஸோ 8 8s are 64. அண்ட் தென் 8 8s are 64. ஸோ எப்பயுமே டிவைட் பண்ற மாதிரி மைனஸ் வரும். ஸோ அடுத்து நம்பர் 16 17 எழுதிப்போம். ரெண்டாவது கண்டிஷன் வந்து இங்க நம்ம போட்டிருக்க நம்பரை 2ஆல பெருக்கி இங்க எழுதணும். ஓகேங்களா? அப்ப 8 2 16. அடுத்த நம்பரை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்க 16 இருக்கு, 4 நாள் போட்டுருவா அப்படின்னு கேட்டனா தப்பு. ஓகேங்களா? ஸோ அடுத்த நம்பர் எப்படி கண்டுபிடினா, உள்ள இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர் இங்க இருக்கு பாத்தீங்களா, அங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர் டிவைடட் பை வெளில இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர், ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுங்க. ஆன்சர் என்ன வரும்? -1ன்னு வரும். அதை தான் போடணும். இங்கேயும் -1 அண்ட் தென் இங்கேயும் -1. இது ரெண்டுத்துலையும் இந்த -1 போடணும். ஸோ இதை வச்சு இங்க ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி இதுக்குள்ள எழுதணும். ஓகேங்களா? ஸோ ஆரோ மார்க்லாம் போட்டு காட்டுறேன், அதை பார்த்துங்க. -1 × 16 -16, -1 × -1 +1 ஆகிடும். ஸோ ப்ளஸ் மைனஸ் சிம்பிள்ஸை மாற்றிட்டு 17ல் 1 போச்சுன்னா 16 அண்ட் -2 தென் 1. ஸோ இது நம்ம ஆல்ரெடி இங்கே பாருங்க, இங்கே போட்டிருக்கிறது ஆல்ரெடி நம்ம இது பண்ணிட்டோம். 2ஆல பெருக்கிட்டோம்னால இதை அப்படியே வச்சுக்கிட்டோம். இதை பெருக்கணும். ஸோ 2 × -2ன்னு வருமா? அண்ட் தென் இப்போ உள்ள இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர் வெளில இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர் டிவைட் பண்ணா 1. ஸோ 1 1 நம்ம இது பண்ணிக்கிட்டோம்னா 16
-2 மல்டிப்ளை பண்ணால் இதுதான் வரும். ஸோ எல்லாத்துக்கும் சிம்பிள் சேஞ்ச் பண்ணீங்கன்னா எல்லாமே 0 ஆகிட்டு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆகிடும். ஸோ பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா அதுதான். அண்ட் தென் இதை வந்து லாஸ்ட்டாக ஆன்சர் எப்படி முடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இதை கன்ஃபார்ம் எழுதணும். இது பேர் என்னன்னா ஸ்கொயர் ரூட். ஓகேங்களா, அதனால ஸ்கொயர் ரூட் ஒன்று போட்டுக்கிட்டு கொஸ்டின் எழுதணும். 6x⁴ - 16x⁴ + 17x² - 2x + 1. அதோட ஆன்சரை வந்து நம்ம மாடுலஸ் எழுதணும். மாடுலஸில் எழுதுறதுக்கு நான் ஆன்சர் ஷார்ட்டாக ட்ரிக் சொல்கிறேன். ஸோ 8 அங்கே மேலே கோஷனில் வந்திருக்கிற இந்த நம்பரை நம்ம என்ன பண்ணோம்னா ஷார்ட்டாக எழுதணும். 8 - 1 கேப் விட்டு எழுதிங்க. லாஸ்ட்டுக்கு கேப் தேவையில்லை, ஏன்னா லாஸ்ட் நம்பர் கொஸ்டினில் பாருங்கள் x⁴ அப்போ x⁴ 1ன்னு அர்த்தம். ஸோ அதை போடவே தேவையில்லை. ஓகேங்களா, அண்ட் தென் அதுக்கு முன்னாடி எக்ஸ் போடணும், ஏன்னா x⁴ இருக்கிறதுனால. ஓகேங்களா, இங்கே 1 இருக்கிறதுனால. நெக்ஸ்ட்டு 2 அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் இந்த சம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதணும். அவ்வளோதான் இந்த சம். அண்ட் தென் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம்ல பாருங்க 9x⁴ + 12x³ + 28x² + ax + b இஸ் எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அதாவது முழு வர்க்கமூலம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் ஏபி. ஏபியோட வேல்யூ தான் கேட்குறாங்க, மதிப்பு கேம்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த சம் எங்கே இருக்குன்னு அப்படின்னு பார்த்துக்குங்க. எக்ஸாம்பிள் 3.22 சொல்யூஷன் போட்டுக்கலாம். ஸோ இது ஆர்டராக இருக்கான்னு அப்படின்னு பார்த்துருங்க. ஃபர்ஸ்ட்டு ஆர்டராக இருக்கா 9x⁴. ஓகே, 3 2 1 0. ஓகே, இருக்கு, ஆர்டராக இருக்கு. அதனால ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஆன்சர் போட்டுக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சர் போடணும்னா ஸோ ஃபுல்லாக ஃபஸ்ட்டு 9 12 28 a b. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எழுதிக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிஷன் நம்பர் 1 இங்கே சேம் நம்பர் போடணும். அப்போ 3 3s are 9 மைனஸ் பண்ணால் 0 ஆகிட்டு 12 28. ஸோ இதை நம்ம கண்டிஷன் நம்பர் 2 படி இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6 வரும். உள்ளே இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பரும் வெளில இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பரும் டிவைட் பண்ணால் 1 டைம் 2 டைம் வரும். அப்போ 2 2 2 2s are 12 2 2s are 4. சிம்பிளை சேஞ்ச் பண்ணுங்க, ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா, ஸோ சிம்பிளை சேஞ்ச் பண்ணிட்டேன்னா இதுக்கு 2 கேன்சல் ஆகிடும். 28ல் 4 போயிடுச்சுன்னா இது வந்து மைனஸில் வரும். 28ல் 4 போயிடுச்சுன்னா மீதி 24. அண்ட் தென் ஏ இதையும் பின்னே இருக்கிறேன். ஸோ இது ஆல்ரெடி நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணியாச்சு. அப்படினால 6. இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4. 2 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4. ஓகேங்களா, அண்ட் தென் இப்போ வெளியே இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர் 24, உள்ளே இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர் 6. ஓகேங்களா, உள்ளே இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர் 24, வெளில இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர் 6. ரெண்டுத்தையும் இது பண்ணனா கேன்சல் பண்ணால் 4 டைம்ஸ் வரும். ஸோ அதனால் 4 இங்கேயும் போடுங்க, இங்கேயும் 4ங்க. 4 6 are 24, 4 4s are 16, தென் 4 4s are 16. ஸோ ஓகேங்களா, ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கேன்சல் பண்ணால் என்ன வருதுன்னு சொல்லியிருக்காங்க, 0 வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதுதான் அந்த பர்ஃபெக்ட் ஸ்கொயரோட மேட்டர். ஸோ லாஸ்ட் ஆன்சர் எப்பவுமே 0 வரும். இந்த முன்னாடி சம் மாதிரி இது வந்து எல்லாருமே ஆன்சர் வராது. இந்த மாதிரி இந்த ஆன்சரும் போடணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இதில் கேட்டிருக்கிறது வந்து ஏபியோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்தால். அப்போ ஏ வந்து நம்ம ஈக்குவேஷன் எழுதணும். a - 16 = 0. அதே மாதிரி b - 16 = 0. அப்போ a = +16, b = +16. அவ்வளோதான் இந்த ஆன்சர். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் பாருங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. அண்ட் தென் அடுத்த சம் பார்க்கலாம் வாங்க.